இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இப்போ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸுன்றதுக்காக நான் சொல்ல வரல. பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே லைனில் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு இதை நம்ம இப்போ மாற்றணும். இப்போ அதையும் எப்படி நான் இப்போவே சொல்லி கொடுத்துட்றேன், கவனிங்க. இப்போ இதில் பேக் ஆப்ஷன் வாங்க. பின்னாடி வந்துட்டு இப்படி பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா இங்கே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே எடிட்டு, இந்த எடிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் தான் வந்து மிஸ்டேக் ஆச்சு. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆச்சு. இதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாமே ஒரே இதில் கொடுத்ததுனால ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 ஃபீல்டு கொடுக்கறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. 3 அவார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அகாடமிக்கு இந்த அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் கொடுத்துருங்க. செக்யூர்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் கொடுத்துக்கலாம். எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதையும் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்டிவிட்டீஸ்ன்றதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் ட்ராயிங் காம்படிஷன் காலேஜ் லெவல், இது டெலிட் பண்ணிவிடுங்க. இது ஸ்க்ரீன் எப்படி இருக்கனால எனக்கு தெரியல. காலேஜ் லெவல் ஓகே ஃபைன், சரியாக போச்சு. இப்போ வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டோம், அகாடமிக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம். இங்கே 1 இருக்குது. சாரி, இதை மாற்றிக்கலாம். 2. ஓகே இது 2 வாட்டி இருக்குது. ஓகே, சாரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை என்னால் ஸ்க்ரீனில் இதை பார்க்க முடியல, அதனால் நான் மினிமைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். 2 மட்டும் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சரியாக போச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை சேவ் பண்ணிங்கன்னா 1 நேஷ்னல் லெவல் இங்கே மிஸ்டேக் இருக்குது. செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அது 1 மட்டும் கூட கொடுங்க. 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸுன்றத விட வின்னர்னு கொடுங்க. ஏன்னா பேஸ்கெட் பால் நீங்கள் டீமாக விளையாடுவீங்க. இல்லை 1 கூட வேணாம், வின்னர்ஸ்னு மட்டும் போடுங்க.
பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டு நேஷ்னல் லெவல்னு கொடுக்குறேன் நான். நேஷ்னல் லெவல். ஓகே, 1 பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நேஷ்னல் லெவல். சாரி, வின்னர் இன் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நேஷ்னல் லெவலு. அடுத்த அகாடமி வந்து செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் எஸ்ஏ காம்படிஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 1 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் ட்ராயிங் காம்படிஷன் காலேஜ் லெவல். ஓகே, இதை அப்படியே சேவ் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே போயிட்டு மறுபடியும் கவனிங்க, இங்கே போயிட்டு வியூ சிவி. அதாவது ஏதாவது ஒன்று நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வியூ சிவி கொடுக்குறோம். सो गाइस, आज की इस वीडियो में मैं आपको ऐसा प्रोफेशनल रिज्यूम बनाना सिखाऊंगा। तो गाइस, ऐसा रिज्यूम बनाना बहुत ही सिंपल है। इसे आप बहुत ही सिंपल और ये स्टेप्स के साथ बना सकते हो। अगर आप ऐसा प्रोफेशनल रिज्यूम बनाकर किसी भी जॉब के लिए अप्लाई करते हो तो आपके வியூ சிவி கொடுத்தாச்சு. வியூ சிவி கொடுத்துட்டு நம்ம அதே அந்த ஃபார்மேட்னாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவதுனாலும் ஓகே. நம்ம அந்த ஃபார்மேட் தான் எடுத்தோம். ஓகே, இது கொடுத்துரும். 44th ஃபார்மெட்டு, டெம்ப்ளேட்டு 44 நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுத்துக்கலாம். இப்போ இது செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம். வியூ டவுன்லோட் கொடுத்தா இப்போ கவனிங்க, இங்கே வந்து நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அச்சீவ்மெண்ட்ஸில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக, அகாடமிக் தனியாக, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்துடுச்சு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இங்கே நான் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கே நல்லா கவனிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எடுத்ததுனால இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சைபர் செக்யூரிட்டியும் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு வர சப்ஜெக்ட். இப்போ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்கள் இது வரைக்கும் அந்த 3 வருஷத்தில் படித்ததில் 2 சப்ஜெக்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்டை பற்றி தரவு நாலேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, இது கிளியர். அடுத்து ஓகே, இப்போ இது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் கொடுத்துடலாம். ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம சேவ் வியூ கொடுத்துட்டோம், டவுன்லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது இப்போ உங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே போயிட்டு இது ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூம் வந்து இங்கே ஷேர் கொடுக்கலாம். ஷேர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.